ஐயா மதிகுலத்தில் பிறந்த சத்தியம் தவறாத உத்தமர் பாண்டவர்களில் இருவருக்கு இளையவன், இருவருக்கு மூத்தவன். எமது பெயர் 12 அழகி 11 பேர் படைத்த அர்ஜுனன். சபா சபா சபா. ஐயா, நாடாளக்கூடிய அரசன் நீ இருந்தால் அரசன் மகனமுடி தரித்திருக்க வேண்டும். எங்க பட்டுப்படம் தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறியே, மேலுகாட்டு போயிட்டு இருக்கிறியா, தோட்டத்து போயிட்டு இருக்கிறியா, செம்பிலாட்டு பட்டியா வெள்ளாட்டு பட்டியா? உனக்கு இது பார்த்தா பட்டுப்படம் இல்லை. ஆண்டவனாகியே அந்த முருகப்பெருமானுடைய அழகமையில் தாழ்வில்லம் பாஞ்சாலம் குறிச்சி கலையின் பயணம் எப்படி போகுது ஆகினும் நான் யாரு? அர்ஜுனா, பங்கும் பகையாளி, பாதிநாடு தாயாதி, செல்வ பகையாளி, திருநாடு தாயாதி, என் தலைவனாகியே பெரியப்பார் பிள்ளை யோர் செய்த கொடுமைகளால் அவன் செய்த வஞ்சகத்தினால் ஆரணையே வந்தோம். வந்த இடத்தில் கண்டோம் ராமரிஷ பகவானே, வேதவியாசர், மாமனாய கண்ணன் போன்றவர்களே ஐவர்களும் இப்ப இருந்தால் ஒரு நாளைக்கு துரியனுக்கும் உங்களுக்கு போர் ஏற்படும். கண்டிப்பா போர்க்களத்தில் நீங்கள் எப்படி வெல்லுவீங்க? பரமனை கண்டு சிவனிடத்தில் பாஸ்வாஸ்து பெற்று வந்தால் பங்காளியை வெல்லலாம், இந்த பாருலகை என்று உரைக்க ஒருவருக்கு ஒருவர் நானே என்று போட்டியிட்டார்கள். அதல்ல பார்த்தார் கண்ணன் பரமனுக்கும் இந்த பார்த்தனுக்கும் பொருத்தம் என்றார். அப்பொழுது என் சரியற்ற மாமன் உன்னே முறையற்ற வார்த்தை உரைத்ததாலே உனக்கு சரி கட்டியிருந்தாலும் ஆனா பெண்ணை வளர்க்கக்கூடியவன் அர்ஜுனன். இவன் செல்வது ஏது, பரமனை பார்ப்பது ஏது, வாஸ்பதற்கான பெறுவது ஏது என்று உரைக்க அவனிடத்தில் கோபித்து வந்தேன். வடகோடி ஆனகமாக இந்த வனம் காலப்பிரர் வனம். காலப்பிரத்தில் நுழைந்தேன். அங்கு நின்றார் காலப்பைரவன். எப்படி மண் மீதில் வில்லுடன் நின்றார். நான் பார்த்தேன் காலப்பிரவரே, நதிக்குழு துரோண வெல்லும், நலமக ராஜன் வெல்லும், அங்கு தேச கேரள வெல்லும், திருவண்ணாரில் 99 பேர் வெல்லும். பெண் பிள்ளை அவன் பிள்ளை காட்டிலும் தன்பில் பிரதிநிதி தன்னை விட வெள்ளில் என்ன யோசித்தேன். அப்படி வில்லுடைய பெருமையை கேட்ட காலப்பைரவர் அர்ஜுனானி யார் என்றார். மதிகுலத்தில் பிறந்த பஞ்ச பாண்டவர்களில் அர்ஜுனன் என்று உரைத்தேன். அதனால இப்பொழுது பரமனை காண்பு என்றால் நிச்சயம் புறப்படுவாய், சமையனை காண்பாய் என்று மறுபடியும் சந்தித்து அவர் கொடுத்தார். 30 செப்பு கம்பம் இருந்தாலும் காலப்பெரும் 30 கம்பம். என் சக்தி உமா மகேஸ்வரி 30 செப்பு கம்பம். இன்னும் ஐயப்பர் கொடுத்தார் 30 செப்பு கம்பம். கம்பத்தை வாங்கி நான் சோழலா பையிலே திருநாக ஏந்தி புறப்படுகிறேன். தவகோணம் எப்படி, தவனுடைய சட்டம் எப்படி கட்டுக்கட்டா நீரானிந்து கட்டுக்கட்டா
வனம் என் கடந்து தவ கோலத்தோடு ஆமா கட்டுக்கட்டா நீரு சரி காய் உடை உடை ஏறிய பாத குரடு ஆமா இடுப்பில் மயிலரகு ஆமா ஜங்கு செய்கின்றி ஆமா சொல்ல துளசி மாலை மண்ணாசை மனையாசை மனையாசை, பெண்ணாசை ஆமா, பொருளாசை பொருளாசை என் தமையமார் ஐவராசையும் ஆமா 5 ஆசை இழந்து ஒரே ஞானமாக ஆமா மாண்டாலும் ஆழ்வீர் அந்த மகாதேவன் திருவடியில் ஆமா நான் இறந்தாலும் இறப்பேன் அது ஈஸ்வரனுடைய பாதத்தில் இந்த வனம் அது முதல் தபசுக்கு போகும் பொழுது முத்து மோகினி வனம் ஆமா இந்த வனத்து வழியாக புறப்படுகிறேன் ஆமா. திரு கைலாயம் பொறுப்படைங்கள் சரி சாரி